புத்தகத்தில் 39வது பக்கத்தில் கேள்வி எண் 5 எடுத்துக்கோங்க. இளவரசன் அமுதரசன் என்ற ஒரு கணக்கு. இந்த லாப நட்ட பயிர் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரொம்ப சுலபமான கணக்கு தான். எடுத்து நாம் கவனமாக இதில் இருக்கிற தொகையை எடுத்து நாம் எழுதணும். அதுதான் முக்கியமானது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இப்போ லாப நட்ட பகிர்வு கணக்கு போட போகிறேன். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்டெப்பு நம்ம போட வேண்டி வரும். ஒரு முறை நான் கணக்கு முதல்ல படிச்சிடுறேன் உங்களுக்கு. 2004 ஏப்ரல் 1ஆம் நாள் இளவரசன் அமுதரசன் என்னும் இருவர் முறையே 1,50,000 1,00,000 முதலிட்டு சமமான விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து கொள்ள உடன்பட்டு கூட்டாண்மை நிறுவனம் அமைத்தனர். இதில் 2 பேர் இருக்காங்க, இளவரசன் அமுதரசன். 2 பேர் எவ்வளோ முதல் போட்டிருக்காங்கன்னா 1,50,000 1,00,000. எப்படி லாபத்தை பகிர்ந்துக்கிறாங்கன்னா சமமாக லாபத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல் இந்த சம்ல இருந்து. ஸோ இந்த முதல் என்பது இந்த லாப நட்ட பகிர்வு கணக்கில் வராத ஒரு ஐட்டம், இது வராது. அடுத்தது சரிக்கட்டுகளுக்கு முன் அந்நிறுவனத்தின் 2005 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டின் லாபம். ஸோ இரண்டாவது உங்களுக்கு கிடைக்கிற தகவல் லாபம் 60,000 கொடுத்துருக்கு. முதல் கொடுத்துருந்தாங்க, அடுத்தது லாபம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முதல் மீது வட்டி 6% அளிக்கப்படும். முதல் மீது வட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து அமுதரசனுக்கு ஆண்டு ஊதியம் 15,000 அனுமதிக்கப்படுகிறது. ஸோ இது உங்களுக்கு அடுத்த தகவல் ஊதியம் பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டு இளவரசன் எடுத்த தொகை 15,000, அமுதரசன் எடுத்த தொகை 10,000. எடுத்த தொகை என்பது எடுப்பை குறிக்கிறது. அப்போ எடுப்பு தான். அதற்கான வட்டி முறையே 500 250 ஆகும். அதற்கான வட்டினா எடுப்பு மீது வட்டி. 2005 மார்ச் 31 உள்ளபடி கூட்டாளிகளின் லாப நட்ட பகிர்வு கணக்கையும் முதல் கணக்குகளையும் தயாரிக்க. அவங்க லாப நட்ட பயிர் கணக்கும் போடணும், முதல் கணக்கும் போட சொல்லியிருக்காங்க. 6 மதிப்பெண்கள் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ முதல்ல நம்ம லாப நட்ட பகிர்வு கணக்கை போடுறோம். லாப நட்ட பகிர்வு கணக்கு. இது தொகை. அடுத்தது விவரம், நாள், அதே மாதிரி இங்கேயும் நாள் எழுதிக்கோங்க. விவரம், உங்களுக்கு தொகை. பற்று வரவு எழுதிக்கோங்க. இப்போ இதற்கான நாள்னு பார்க்கும் பொழுது எப்போ முடியுது? 2005 மார்ச் 31 இல்லையா? அப்போ 2005 மார்ச் 31 இதுதான் நம்ம தேடி போட போகிறோம். இப்போது முதல்ல நாம் எடுத்த உடனே வரவு பக்கம் எழுதலாம். ஸோ என்ன எழுதணும்? 2 தான் அங்கே வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ முதலாவது என்ன? நிகர லாபம். நீங்கள் மனப்பாடம் செஞ்சுருக்கணும். வரவு பக்கம் 2 தான் வரும். 2 தகவல்கள். நிகர லாபம் கீக்கோ. ஸோ லாபம்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? கணக்கில் லாபம்னு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 60,000 நீங்கள் எடுத்து எழுதுங்க. அடுத்தது என்ன? எடுப்பு மீது வட்டி. 2வது நம்ம எடுத்து எழுதணும் இல்லையா? ஸோ எடுப்பு மீது வட்டி. ஸோ இந்த எடுப்பு மீது வட்டின்னு சொல்லும் பொழுது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடைசியில் பாருங்க, லாஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதற்கான வட்டி முறையே 500 250 ஆகும். யார் யாருக்கு? முதல்ல யார் பேர் இருக்கு? இளவரசன் இல்லையா? ஸோ அப்போ இளவரசன். ஸோ இளவரசனுக்குரிய எடுப்பு மீது வட்டி 500. அமுதரசனுக்குரிய வட்டி எவ்வளோனா 250. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 2த்தையும் கூட்டி 750 நீங்கள் போடணும். புரியுதா உங்களுக்கு?
ரெண்டு தான் நம்ம போடணும். வரவு பக்கம் 1 நிகர லாபம் கொடுத்துருக்காங்க. 60,000 ரூபாய் எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது எடுப்பு மீது வட்டி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இளவரசனுக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அமுதரசனுக்கு 250 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டி 750 ரூபாய் போட்டிருக்கோம். இதோட வரவு பக்கம் முடிஞ்சிருச்சு. வேற எதுவுமே வராது. இதுல ஒரு முக்கியமான தகவல், நான் அந்த எடுப்பு மீது வட்டி பத்தி சொல்றேன், கவனிங்க. கணக்குல எடுப்பு மீது வட்டி தொகை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அப்படியே அந்த தொகையை எடுத்து போட்டுருங்க. ஒருவேளை தொகை கொடுக்காம சதவீதம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, 5%, 6% தொகை கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க கணக்கிடும் பொழுது கிடைக்கிற விடையில பாதி தான் எடுத்து போடணும். இப்போ 1000 ரூபாய் எடுப்பு மீது வட்டின்னு வந்துச்சுன்னா நீங்க அதுல பாதி எவ்வளவு எடுத்து எழுதணும்? 500 ரூபான்னு எழுதணும். அது மாதிரி 500 ரூபான்னு வரும்பொழுது பாதி தொகை எவ்வளோ? 250 எடுத்து எழுதணும். எதுக்காக அப்படின்னு சொன்னா, எப்போ எடுக்கிறாங்கன்ற தேதி தெரியாததுனால சராசரியா நம்ம 6 மாதங்களுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. கொஸ்டின்லயே வினாவிலேயே தொகை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான், உங்களுக்கு வேற வேலைகள் இல்லை. ஆனா அந்த சதவீதம் தொகை கொடுக்காம இருந்தாங்கன்னா நீங்க தொகையை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கணக்கிடுற தொகையில பாதி அமௌண்ட்டை தான் நீங்க என்ன செய்யணும்? எடுத்துங்க எழுதணும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு வரவு பக்கம் நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அடுத்தது பற்று பக்கம். பற்று பக்கம் முதல்ல எடுத்தோன்னே என்ன எழுதணும்? முதல் மீது வட்டி. முதல் மீது வட்டி. இப்போ முதல் மீது வட்டி நீங்க பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்காங்க? முதல் மீது வட்டி 6% அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ 6% சொல்லியிருக்காங்க முதல் மீது வட்டி இல்லையா? அப்போ 6% சொல்லும் பொழுது முதல்ல யாருக்கு நீங்க கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் இளவரசன், அடுத்தது அமுதரசன். ஸோ இளவரசனுடைய முதல் எவ்வளோன்னு பாருங்க. 6% வட்டின்னு சொல்லும் பொழுது இந்த 6% எதுல கால்குலேட் பண்ணணும்? முதல் மீது வட்டியை முதல் தொகையில தான் நம்ம கணக்கிடணும். அப்போ இளவரசனுடைய முதல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. ஸோ 1,50,000த்துல 6%. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 9,000. இரண்டாவது யாரு? அமுதரசன். ஸோ அமுதரசனுடைய முதல் எவ்வளவு முதல் போட்டிருக்காங்க? அமுதரசன் 1,00,000 ரூபாய் முதல் போட்டிருக்காங்க. ஸோ 1,00,000 பெருக்கல் 6/100. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது? 6,000 ரூபாய். அப்போ 9,000 + 6,000 ரெண்டுத்தையும் கூட்டி உங்களுக்கு 15,000 நீங்க தொகையில போடுங்க. புரியுதா உங்களுக்கு? முதல் மீது வட்டி நாம போட்டுட்டோம். ஸோ முதல் மீது வட்டிக்கு அடுத்தது நம்ம என்ன எழுதிட்டு போறோம்? ஊதியம். இந்த ஊதியம் கூட ஒரு முக்கியமான ஒரு தகவல் இருக்கு. இப்போ ஊதியம் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க? அமுதரசனுக்கு ஆண்டு ஊதியம் 15,000. இந்த ஊதியமானது யாருக்கு கொடுத்துருக்காங்க? அமுதரசன். அதை நீங்க பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. அமுதரசனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அமுதரசனுக்கு ஊதியம் 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இது குறித்த இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, ஊதியம் பொறுத்தவரை ரெண்டு கூட்டாளிகள் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த 2 பேருக்கும் ஊதியம் தலா அப்படின்னு கொடுத்துருப்பான். தலா ரூபாய் 10,000 அல்லது கூட்டாளி ஏ பி முறையே ரூபாய் 15,000 ஊதியம் பெறுகின்றனர் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ அந்த தலா முறையே அப்படிங்கிற வார்த்தை கொடுத்து, அதாவது ஒருவருக்கும் இவ்வளவு ஊதியம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த முதல் மீது வட்டி எடுப்பு மீது வட்டி மாதிரி அந்த கூட்டாளிகளுடைய பேரை எழுதி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஊதியம் கொடுக்குறாங்கன்னு ரெண்டுத்தையும் கூட்டி வெளியில போடணும். ஆனா இந்த கணக்குல ஊதியம் அமுதரசனுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறதுனால பிராக்கெட்ல அமுதரசன் போட்டு 15,000 ரூபாய் நம்ம என்ன செஞ்சுட்டு வெளியில போட்டு. அடுத்தது என்ன? கழிவு. மூன்றாவது கழிவு. 3 வரும் சொல்லியிருக்க இல்லையா? முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு. ஆனா இந்த கணக்கை பொறுத்தவரை கழிவு என்பது எந்த கூட்டாளிக்கும் கொடுக்கல. அதனால நீங்க கழிவு எழுதாமலே விடலாம், இல்லைன்னா கழிவுன்னு போட்டு ஒரு ஞாபகத்துக்காக உங்களுக்கு, ஏன்னா 3 தகவல்கள் இங்கே வரும் அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா? ஞாபகம் டேஷ் கூட நீங்கள் போட்டுக்கலாம், போடாமே விட்டுடலாம். ஸோ இப்போ இதோட இந்த லாப நட்ட பகிர்வு கணக்கு முடிஞ்சிருச்சு. அதில் நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க? கேள்வியிலிருந்து ஒரு தகவலாக எடுத்து அதற்குரிய தொகையை நம்ம எழுதியிருக்கோம். நிகர லாபம் எழுதணும், எடுப்பு மீது வட்டி எழுதணும், முதல் மீது வட்டி எழுதியிருக்கோம், ஊதியம் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ எடுத்து இதுக்கே உங்களுக்கு நீங்கள் இதை டோட்டல் பண்ணி விடை கண்டுபிடிச்சிங்கன்னா இதற்கான மதிப்பெண்கள் உங்களுக்கு 6 மதிப்பெண் கொடுக்கும். ஒரு என்ட்ரிக்குமே உங்களுக்கு மதிப்பெண் உண்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு பாருங்க. இப்போ நாம டோட்டல் போட போகிறோம்.
இப்போது வரவு பக்கத்தை முதல்ல நாம் கூட்டுங்க. எவ்வளோ வருது? 60,750 ரூபாய். ஸோ இங்கே கம்மியாக தான் இருக்கு இல்லையா? ஸோ அதே டோட்டலை நாம் போட்டுருவோம். பெரும்பாலும் லாப நட்ட பயிர் கணக்கில் உங்களுக்கு லாபம் வர மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. ஸோ 60,750. ஸோ இதில் இப்போ நம்ம என்ன செய்யணும்? வரவு பக்கம் உங்களுக்கு 60,750. பற்று பக்கத்தை கூட்டுங்க. பற்று பக்கத்தை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு? 30,000 ரூபாய். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 30,750. ஸோ இதுதான் வந்து என்ன? லாபம். ஸோ உங்களுக்கு என்ன எழுதுவீங்க? நிகர லாபம் முதல் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. நிகர லாபம் முதல் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. ஸோ எவ்வளோ உங்களுக்கு விடை வந்தது? 30,750. ஸோ இது வந்து விடை இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த லாபம் 2 பேர் கூட்டாளிகள் இருக்கிறதுனால 2 பேருக்கும் இதை நாம் பிரித்து கொடுக்கணும். ஸோ இளவரசன், அடுத்தது அமுதரசன். இந்த லாபத்தை நீங்கள் எப்படி பிரித்து கொடுப்பீங்க? கணக்கில் முதல் லைனில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். சமமான விகிதத்தில் லாபத்தை பகிர்கின்றனர். அப்போ 2 என்ன செய்யணும்? நாம் சமமான விகிதம்னா 30,750 நாம் 2ஆல் வகுத்து போடலாம். 30,750 நம்ம என்ன செய்யலாம்? 2ஆல் வகுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 15,375 ரூபாய் வரும். அப்போது இளவரசனுக்கு 15,375, அதே மாதிரி அமுதரசனுக்கும் 15,375. ஸோ அப்போ இதுதான் வந்து நிகர லாபம். நிகர லாபம் முதல் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. ஸோ இப்போ உங்களுக்கு லாப நட்ட கணக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பகுதியான முதல் கணக்கிற்கு நம்ம போகலாம். ஸோ அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறேன். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதில் இருக்கிறது 2 தகவலை தவிர மிச்சம் உள்ள எல்லா தகவலுமே நம்ம லாப நட்ட பகிர்வில் கொண்டு வந்துட்டோம். இந்த 2 தகவல், விடுபட்ட 2 தகவல் என்ன? முதல்ல எடுத்தோடனே முதல்னு கொடுத்துருக்கான். இளவரசன் அமுதரசனுடைய முதல் கொடுத்துருக்காங்க. முதல் என்பது லாப நட்ட பகிர்வில் வராது. 1. அடுத்தது வந்து என்ன? எடுப்பு. அந்த ஆண்டு இளவரசன் எடுத்த தொகை 15,000, அமுதரசன் எடுத்த தொகை 10,000. அதாவது எடுப்பு. அந்த எடுப்பும் நாம் வந்து லாப நட்ட பகிர் கணக்கில் வராது. அப்போ 2 தகவல்கள், முதல்ல முதல், அடுத்தது எடுப்பு. இது 2ம் நாம் போடலை இல்லையா? ஸோ அப்போ அடுத்தது நம்ம முதல் கணக்கு போடும் பொழுது முதல்ல அந்த 2த்தையும் தான் முதல்ல நாம் எழுதணும். இப்போ அந்த முதல் கணக்கு போடுறது ரொம்ப சுலபம், கஷ்டமே இல்லை. இப்போ அந்த முதல் கணக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த விடையை நீங்கள் இதை எழுதிக்கோங்க. இப்போ நாம் போட போகிறது முதல் கணக்கு. முதல் கணக்கு. இந்த முதல் கணக்கில் வந்து 2 முறைகள் இருக்குது. நிலை முதல் முறை, மாறுபடும் முதல் முறை இருக்குது. பொதுவாக இந்த லாப நட்ட பயிர் கணக்குக்கு நாம் வந்து என்ன முறையில் போடுவோம்னா மாறுபடும் முதல் முறை. இந்த முறையில் தான் நாம் கணக்கு போடுவோம். அதனால் அதை நீங்கள் எழுதலனாலும் பரவாயில்ல. ஸோ இதில் உங்களுக்கு 2 கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா? இந்த 2 கூட்டாளிகள் முதல்ல இளவரசன், அமுதரசன். இளவரசன், அமுதரசன். நாள். அடுத்தது விவரம். இளவரசன், அமுதரசன் போடுங்க. பற்று வரவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கவனிங்க. இந்த முதல் கணக்கு போடுறது ரொம்ப சுலபம். நம்ம 2 தகவல் நம்ம பகிர்வு கணக்கு, லாப நட்ட பகிர்வு கணக்கில் போட்டாமல் இருக்கோம் இல்லையா? சப்போ அந்த தகவலை முதல்ல நம்ம எழுதணும்.
முதல்ல எடுத்த உடனே முதல் என்பது ஒரு பொறுப்பு. அப்போ அதோட இருப்பு பார்த்தீங்கன்னா வரவு பக்கத்துல இருந்தா எழுதணும். அப்ப இருப்பு கீக்கோ. இளவரசனுக்குடைய முதல் எவ்வளவு? 1,50,000. அமுதரசனுக்குரிய முதல் 1,00,000. 2 தகவல் நாம எழுதாம வச்சிருக்கோம். முதல் நாம இன்னும் எழுதல இல்லையா? அதை இந்த முதல் கணக்குல எடுத்தோடனே தொடக்க இருப்பு கீக்கோ முதல்ல இதை எழுதணும். இன்னொரு தகவல் நாம இன்னும் பயன்படுத்தாம வச்சிருக்கோம். அது என்னன்னா எடுப்பு. முதல்ல இருந்து பணம் எடுக்கிறாங்க, எடுப்பு குறையும் இல்லையா? அதனால இது என்ன செய்யணும்? பற்று பக்கம் வரும். அப்ப பற்று பக்கம் என்ன வரும்னா எடுப்பு. எடுப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 15,000. இளவரசன் எடுத்த தொகை 15,000, அமுதரசன் எடுத்த தொகை 10,000. அப்போ இளவரசன் 15,000, அமுதரசன் 10,000. ஸோ இது 2 மட்டும் நீங்கள் முதல்ல எழுதிட்டீங்கன்னா மற்ற தகவல் ஈஸியாக எழுதலாம். எப்படின்னா நீங்கள் முதல்ல லாப நட்ட பயிர் கணக்கு பாருங்கள். அதில் பற்றில் இருக்கிற எல்லா தகவலும் இங்கே வரவு பக்கம் வரும். அதே மாதிரி லாப நட்ட பயிர் கணக்கில் வரவில் இருக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்? பற்று பக்கம் எழுதணும். இப்போ முதல்ல நம்ம என்ன செஞ்சிருவோம்? லாப நட்ட பயிர் கணக்கில் பற்று பக்கத்தில் இருக்கிறத பாருங்க. பற்று பக்கத்தில் முதல்ல என்ன இருக்கு? முதல் மீது வட்டி தானே முதல்ல இருக்கு. முதல் மீது வட்டி. இந்த முதல் மீது வட்டி எவ்வளவு உங்களுக்கு? 9,000. இளவரசனுக்கு 9,000. அமுதரசனுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ முதல் மீது வட்டிக்கு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? ஊதியம். ஊதியம் தானே நம்ம போட்டிருக்கோங்க. இரண்டாவதா ஊதியம் போட்டிருக்கோம். அந்த ஊதியம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான் கொடுத்திருக்காங்க. யாருக்கு கொடுத்திருக்காங்க? அமுதரசனுக்கு மட்டும் கொடுத்திருக்குதுனால இளவரசன் காலத்துல டேஷ் போட்டுட்டு அமுதரசனுக்கு நீங்க எவ்வளவு போடணும்? 15,000. அதை பார்த்து நீங்க அப்படியே எழுத வேண்டிய வேலை தான். லாப நட்ட பயிர் கணக்கு பாருங்க. அதுல பற்றுல இருக்கிற விவரத்தை ஒரு விவரமா எடுத்து நீங்க இந்த பக்கம் வரவு பக்கம் எழுதுங்க. முதல் மீது வட்டி எழுதுனீங்க, அடுத்தது ஊதியம் எழுதுனீங்க. இளவரசனுக்கு ஊதியம் கிடையாது, அதனால இங்க டேஷ் போட்டாச்சு. அமுதரசனுக்கு 15,000 எழுதிருக்கீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாப பங்கு. லாபம் முதல் கணக்கிற்கு மாற்றப்பட்டதுன்னு இருக்கு இல்லையா? அதான் லாப பங்கு. இந்த லாப பங்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம்? நம்ம கணக்கு போட்ட ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 15,375. 15,375. ஸோ இதை போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? லாப நட்ட பயிர் கணக்கு வரவு பக்கத்துல நீங்க பாருங்க. முதல்ல எடுத்த உடனே நிகர லாபம் கீக்கோன்னு கொடுத்துருக்கு. நாம் அந்த லாபத்தை பகிர்ந்தளிக்கப்பட்ட லாபத்தை இங்க எழுதிட்டோம். லாப பங்குன்றத பிரிச்சு காமிச்சதை எழுதிட்டோம். ஸோ அப்ப அந்த நிகர லாபம் நமக்கு தேவையில்லை, அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்ப அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? எடுப்பு மீது வட்டி. எடுப்பு மீது வட்டி. ஸோ இளவரசனுக்கு எவ்வளவு எடுப்பு மீது வட்டி? 500 ரூபாய். அமுதரசனுக்கு 250. ஸோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கூட்டி கழிச்சு இதற்கான இருப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த முதல் கணக்கு ரொம்ப சுலபம். முதல்ல எடுத்தவொடனே என்ன செய்யணும்? இருப்பு கீக்கோ. அந்த முதல் எழுதாமல் வச்சுருந்தோம் இல்லையா? அந்த முதல்ல எடுத்து முதல்ல